சரி, இப்போ விஜய் அவர்கள் பதவியேற்று ஓரிரு வாரங்கள் ஆன நிலையில, ஒரு சில முக்கியமான திட்டங்கள்ல முடிவு எப்படி எடுப்பாங்கன்ற ஒரு ஆர்வம் எல்லார் மத்தியிலயும் இருக்கு. கிட்டத்தட்ட விஜய் அவர்களை காப்பாற்றி விடுற வேலையை ராஜ்மோகன் சமீபமாக செஞ்சுட்டு இருக்காரு. முதலமைச்சரே, நீங்கள் ஒருவேளை பரந்தூரில் பண்ணலன்னா மக்களை திரட்டி நானே சட்டசபைக்கு கூட்டின்னு வருவேன், போராட்டம் பண்ணுவேன், இப்படி பஞ்சு டைலாக் பேசினார்ல. பஞ்சு டைலாக் பேசின வாய் என்ன பண்ணிடும்? அந்த மக்களும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் போய் 2-3 வாட்டி போய் கரடியாக கத்தி அவங்க கூடலாம் பேசி என் மக்களே அது இதுன்னாங்க. ஒரு சில யூடியூபருக்கு இருந்த ஒரு கரிசனம் கூட இவங்களுக்கு கிடையாது. அப்படி பேசுறீங்க, உணர்வுபூர்வமாக மக்களை உசுப்பேற்றி விடுறீங்க. நான் இருக்கிறேன் உங்க கூட, உங்க புள்ள விஜய் நான் இருக்கிறேன்னு பேசுறீங்க. முதலமைச்சராக இருந்தோம்னா அந்த வாய் எங்கே போச்சுன்னு கேட்குறேன். அவர் இப்போ வரப்போற நாடாளுமன்ற உங்களோட தேர்தல்ல நோக்கம் தனியா தான் வந்து உங்களோட நிப்பேங்கிறாரு. நோக்கம் வந்து விஜய் மாதிரி ஒரு புதிய கட்சி வளர்த்து விடுறதா உங்க நோக்கம்னா அதை வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடுங்க. யதார்த்தத்தை பேசணும். மான் குட்டி போட்டு பால் குத்துதுன்னா விஜய் ஆட்சியில் பால் குத்துது மாடு. இது விஜய் சாருக்கு நல்லது. உங்களை யாருன்னா பாராட்டினாங்கன்னா கூப்பிட்டு கொட்டு நறுக்கு நறுக்குன்னு கொட்டுங்க. ஏன்பா இப்படி பண்ற, ஏன்பா அண்ணன் பேரை கெடுக்கிற, கேளுங்க, உரிமையாக கேளுங்க. ஆலிவர் இட்லி டேர்ட்டில் எத்தனை போய் விட்டதுக்கு முதலமைச்சரோட உத்தரவின் பேரில் ஆமை குஞ்சுகள் கடலில் விட்டாங்கன்னு போடுறாங்க அப்படின்றாங்க. ஆதவர்ஜுன கேன் வி சே ஹி ஹேஸ் a very clean political image? விசிகாவில் இருந்தவர், டிஎம்கேவோட பழகுனவர். உங்கள் பாஷையில் சொன்னால் தீய சக்தி. ட்ரைனிங்கே தீய சக்தியில் தான். கேம்பே எங்க அவர் அரசியல்வாதியாக தயாரானதே தீய சக்தியோடு தான். இன்னைக்கு தீய சக்தியை கூட வச்சுக்கிறீங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். மேடம் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரி, இப்போ விஜய் அவர்கள் பதவியேற்று ஓரிரு வாரங்கள் ஆன நிலையில, ஒரு சில முக்கியமான திட்டங்கள்ல முடிவு எப்படி எடுப்பாங்கன்ற ஒரு ஆர்வம் எல்லார் மத்தியிலயும் இருக்கு. குறிப்பா பரந்தூர், பிஎம் ஸ்ரீ திட்டம். இன்னைக்கு ராஜ்மோகன் அமைச்சர் அவர்கள் பேசும்போது கூட இருமொழி கொள்கையை தான் வந்து நாங்க கையாள போறோம்ன்றதும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான விடயங்கள்ல இவங்களோட போக்கு எப்படி இருக்கும்ட்டு உங்களால கணிக்க முடியும்? அதாவது 2 முக்கியமான விஷயம். ஒன்று பிஎம் ஸ்ரீ அந்த பள்ளிகள், அதுக்கு வந்து துறை ரீதியான அமைச்சர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம், ஏற்றுக்கோம். அதாவது கிட்டத்தட்ட விஜய் அவர்களை காப்பாற்றி விடுற வேலையை ராஜ்மோகன் சமீபமாக செஞ்சுட்டு இருக்காரு. இன்னொன்று அவர் ஊடகத்துறையும் அவர்கிட்ட இருக்கிறதுன்றதுனால, அதாவது இல்லை எங்கள் முதலமைச்சர் இப்படி நிலைப்பாடு அப்படின்னா முதலமைச்சர் சொல்ல மாட்டார், இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அவரை காப்பாற்றுற வேலையை ராஜ்மோகன் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்று. பரந்தூரில் பொறுத்தவரைலாம் இந்த அரசு வந்து வாய்க்கிழியே பிரச்சாரம் பண்ணிங்கல்ல, பேசினீங்கல்ல. முதலமைச்சர் என்ன சொன்னார்? முதல்வர் அன்னைக்கு இருந்த முதலமைச்சரை பார்த்து, முதலமைச்சரே நீங்கள் ஒருவேளை பரந்தூரில் பண்ணலன்னா மக்களை திரட்டி நானே சட்டசபைக்கு கூட்டின்னு வருவேன், போராட்டம் பண்ணுவேன், இப்படி பஞ்சு டைலாக் பேசினார்ல. பஞ்சு டைலாக் பேசின வாய் என்ன பண்ணிடும்? கையெழுத்து பரந்தூரை எதிர்க்கிறது. சரி, கையெழுத்து வேணாம், தீர்மானம். தாவேக்காவோட தீர்மானம் பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ பேசினது ஒன்று. அதாவது அப்போது அந்த மக்களும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் போய் 2-3 வாட்டி போய் கரடியாக கத்தி அவங்க கூடலாம் பேசி என் பிள்ளைகள், என் விவசாயிகள், என் மண், என் நெல், என் மக்களே அது இதுன்னாங்க. ஒரு சில யூடியூபருக்கு இருந்த ஒரு கரிசனம் கூட இவங்களுக்கு கிடையாது. போய் எல்லாம் பேசினாங்க. பரந்தூர் பற்றிலாம் நிறைய பேசின வேண்டாம்னா கைதெல்லாம் ஆனாங்க. ஒரு சில பத்திரிகையாளருக்கெல்லாம் பிரச்சனை வந்தது. அன்றைக்கெல்லாம் வந்து அமைதியாக இருந்துட்டு எதிர்கட்சி பேசிட்டு இன்றைக்கி ஆட்சிக்கு வந்தாச்சு. ஓப்பனாக சொல்லுங்களேன். நான் புதுசாக எதனா கேட்குறாங்களா? பரந்தூர் விஷயமோ மேல்மா விஷயமோ விவசாயிகள் பிரச்சனை பேசினாரா இல்லையா? விஜய் அவர்கள் பேசினார்ல. அப்போது இந்த திட்டம் வராதுன்னு ஒரே வார்த்தை, பரந்தூர் திட்டம் நான் அனுமதிக்க மாட்டேன், பரந்தூர் திட்டம் நான் அனுமதிக்க மாட்டேன், முடிஞ்சு போச்சு. ஆலோசனைகள் போயிட்டு வந்து கசிய விட்டுருக்காங்க. ஆலோசனை போது செய்தியை நீங்க கசி விட்டீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க வந்து ஆள் பார்க்குறீங்க. இது வந்து பாதிப்பு இல்லாமல் எப்படி பண்ணுறது? அங்கே நிறைய பேர் வேண்டப்பட்டவங்க இடம் வாங்கியிருக்கிறாங்க, அதை எப்படி பண்ணுறது? இல்லை நம்ம அதில் எதனா டெண்டர் எடுக்க முடியுமா? இல்லை நம்ம அங்கே எதனா இடத்த வாங்கி போட்டு விலைவாசி ரியல் எஸ்டேட் ஏற்றி விட முடியுமா? அதை தான் பண்ணுறீங்க வியாபாரம். அப்படியே இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் அப்படியே கூட்டம் வந்து பயங்கரமாக வருது. வந்தே பாரத் விட்டதுலேருந்து லோக்கல் டொமஸ்டிக்கில் வந்து நிறைய பேர் ட்ரெயினில் போகிறாங்களே. 3 வந்தே பாரத் எக்ஸ்ட்ரா விட்டால் முடிஞ்சு போச்சு வேலை. இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பெங்களூர் போகணும் நீங்கள், இல்லை வந்து கோயம்புத்தூர் போகணும், இல்லை மதுரை போகணும். மதுரை வந்து 6 மணி நேரத்தில் போயிடுது. எது? தேஜஸ். கோயம்புத்தூர் சதாப்தியோ இதுவோ வந்து 6.25 மணி நேரத்தில் போயிடுது. பெங்களூரும் 6 மணி நேரம் 6.25 மணி நேரத்தில் போயிடுது. ஒரு 4 வந்தே பாரத் எக்ஸ்ட்ரா விட்டால் வேலை முடிஞ்சுதா? கேட்டு மத்திய அரசுக்கிட்ட கேட்டு, நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு ட்ரெயின் பெட்டரா இல்லை ஃப்ளைட்டு பெட்டரா? அது எவ்வளோ இது பண்ணும்? அப்போது நீங்கள் இப்படி தானே யோசிக்கணும். இன்றைக்கி
இன்றைக்கி வந்து வெளிநாட்டுக்கு வராதீங்க, வேலை வாய்ப்பு இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி போகுது பொருளாதாரம். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதாவது அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அப்படி பேசுறீங்க, உணர்வுபூர்வமாக மக்களை உசுப்பேற்றி விட்றீங்க. நான் இருக்கிறேன் உங்க கூட, உங்கள் புள்ள விஜய் நான் இருக்கிறேன்னு பேசுகிறீங்க. முதலமைச்சராக இருந்தோன்னா அந்த வாய் எங்கே போச்சுன்னு கேட்குறேன். பரந்தூரில் நான் ஓட்டு போட்டிங்க பாருங்கள், சூப்பராக. அதாவது சீமான் கரடியாக கத்துனா போலங்க விவசாயி பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி நான் வேளாண் பாதுகாப்பு சட்டத்தை நான் கொண்டு வரேன், நான் வந்து விடமாட்டேன். ஈரோடில் ப்ராமிஸு, கோயம்புத்தூரில் ப்ராமிஸு, தஞ்சாவூரில் ப்ராமிஸு, நான் தஞ்சாவூரில் பண்ணியிருக்கிறேன், நான் இந்த இடத்தையும் இது பண்ணுவேன், அது பேர் என்னது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மாதிரி நான் எக்ஸ்பான்ஷன் பண்ணுவேன், நான் வந்து குடிமராமத்து பண்ணுவேன்லாம் ஊரெல்லாம் போய் சொன்னார். நிறைய ஓட்டு போட்டாங்கன்னா மக்கள். சீமான் அவர்கள் பேசும்பொழுது நான் பேசுற அரசியல் அவங்களுக்கு புரியறதுக்கு 50-60 ஆண்டுகளுக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. விரக்தியில நிறைய பேசுறாரு, புலம்புறாரு, பாவம் என்ன சொல்றது. நல்ல அரசியல் பேசுறாரு. அவரும் மாற போறதில்ல, இவங்களும் மாற போறதில்ல. நம்ம இது நடுவில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் கூட்டணி போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துட்டு இப்போ வரப்போற உங்களோட நோக்கம் வந்து விஜய் மாதிரி ஒரு புதிய கட்சி வளர்த்து விடுறதா உங்க நோக்கம்னா அதை வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடுங்க. யதார்த்தத்தை பேசணும். அண்ணன் நல்ல கொள்கை, நல்ல மனிதர், நீங்கள் அதெல்லாம் வேற விஷயம். நான் நல்ல அரசியல்வாதியா கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை புரியுங்கண்ணா. உடனே அவருக்கு வேண்டப்பட்டவங்க நாங்கள் அப்படி போயிட்டோன்னா நாங்கள் இருக்கிறதே இன்னும் மோசமாகிடும், நாங்கள் கலப்படம் ஆகிடுவோம். ஏங்க அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எதையோ எடுத்து அணைங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். இல்லை இது வந்து பாலிஸ்டரு, இது வந்து பிளாஸ்டிக்கு, இது வந்து மண், நான் நல்ல தண்ணியை தூக்கி தான் நான் அதை அணைப்பேன் அப்படின்னா நீங்கள் எப்போ நல்ல தண்ணியை தூக்கி நீங்கள் அணைக்கிறது அதுக்குள்ளே அதெல்லாம் பற்றின்னு போகுது. கையில் கிடைக்கிறத வச்சு அணைங்கன்னு தான் நான் சொல்கிறேன். உடனே எந்த கட்சியோட கூட்டணி அது ஏன் வேலை கிடையாது. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி காப்பாற்றப்பட வேணும். ஒரு விஷயம் இயற்கை ரீதியாக அது கஷ்டப்படுது, அது வந்து ஒருவேளை அழிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்ததுன்னா, ஒரு பாதுகாப்பில் ஒரு இயற்கையை நேசிக்கிறவன் வந்து இஸ் கால்ட் அ கன்சர்வேட்டர். அவன் வந்து அதை பாதுகாக்கணும்னு, அவனுக்கு பேர் நேச்சுரலிஸ்ட், அவன் அதை பாதுகாக்கணும்னு நினைவான். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி என் பார்வையில் வந்து ஒரு 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 வன விலங்கு, அழியக்கூடிய ஒரு விலங்கு, இல்லை ஒரு அழியக்கூடிய ஒரு மரம், அழியக்கூடிய ஒரு மலை, அழியக்கூடிய ஒரு காடு இருந்தால் எப்படி மனசு பதறமோ அதன் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். பத்திரிகையாளர் எல்லாரும் திருடுறாங்க, எல்லாரும் டெண்டர் விடுறாங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்களும் ஒரு வாட்டி இருந்து தான் பாருங்கள் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஆலிவ் ரிட்லி ஆமை குஞ்சு எத்தனை போய் கடலில் விட்டதுக்கு ஒரு இன்ஸ்டா பார்த்தாங்க. எனக்கு ஒரு ரேஞ்சர் ஒருத்தர், நான் சத்தியமங்கலத்தில் இருக்கிற, ஃபோன் பண்ணி கதறாரு. என்ன கோட்டி இது பிரச்சனையே தெரியாமல் வாழ்த்து போட்டுட்டு இருக்கிறாங்கன்னாரு. என்ன சார்னா இது மாதிரி வந்துருக்குது உங்களுக்கு தெரியாத. நான் சொன்னேன், இல்லை சார் 2 நாளாக நான் டிவியை பார்க்குறதுல நான் ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டேன், உங்களுக்கு தான் தெரியுமா. ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் எத்தனை போய் விட்டதுக்கு முதலமைச்சரோட உத்தரவின் பேரில் ஆமை குஞ்சுகள் கடலில் விட்டாங்கன்னு போடுறாங்க அப்படின்றாங்க. தளபதி விஜய் அவர்களால் நடந்த மாற்றம் 1,46,000 கடல் ஆமைகள் வந்து விட்டுருக்காங்க. கடல் ஆமைகளுக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம், என் கூட இருக்கிற நண்பர்கள், இல்லை என்னோட ஸ்டோரிஸ் போய் கூகுளில் கோட்டீஸ்வரன் ப்ளஸ் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் போடுங்க, இல்லை கோட்டீஸ்வரன் ப்ளஸ் மெரைன் மேமல் போடுங்க, கூகுளில் கொட்டும். பிரச்சனை என்னன்னா லட்சக்கணக்கான ஆமைகள் இறக்குது. தமிழ்நாடு கோஸ்ட்லையும் ஆந்திரா கோஸ்ட்லையும் ஒரிசா கோஸ்ட்லையும் ஆலிவ் ரிட்லி அந்த அம்மா டர்ட்டில் வரும்போது அது ஃப்ளிப்பர் அடி வாங்கி, ட்ராலரில் அடி வாங்கி கொத்து கொத்தா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சாவுது. முட்டையிடுற எண்ணிக்கை குறையுது. 15 வருஷங்களாக எடுத்து பார்க்கும்போது 10 லட்சம் 8 லட்சம்லாம் இருந்த எஸ்டிமேட்டு இன்றைக்கி 1 லட்சம் குறைஞ்சிருக்கு. இயற்கை ஆர்வலர்கள், இதை பற்றி படிக்கிறவங்க, ரிசர்ச் ஸ்காலர்லாம் வந்து இது எப்படி அட்ரஸ் பண்ணுறதில்ல பிரச்சனையில் நாங்கள் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இது இப்படியே போச்சுன்னா ஆமைன்றது இல்லாமல் போயிடுமே. கடலில் ஆமை குறைஞ்சி போச்சுன்னா பவளப்பாறை, அதுக்கப்புறம் அந்த கிராஸு அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறது. அதாவது யானை எப்படி காட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரீசைக்கிள் பண்ணி உரத்தை கொடுக்குதோ அதே வேலையை தான் ஆமை பண்ணுது கடலாம். அதில் ஆலிவ் ரிட்லி இருக்குது, லெதர் பேக் டர்ட்டில் இருக்குது, அப்புறம் ஆற்றுல இருக்க ரிவர் டெரப்பின் இருக்குது, கச்சுகா இருக்குது, கச்சுகா டோங்கா இருக்குது, ரெட் டர்ட்டில் இருக்குது, எவ்வளோ இருக்குது. அதில் என்னால் சொல்லினே போக முடியும். எதுவுமே தெரியாமல் 1.25 ஆமை குஞ்சுகளை எங்கள் விஜய் அண்ணா ஆதரவின் பேரில், உத்தரவின் பேர், எப்பா ஆமை வந்து பல வருஷம் வாழ்கிறது, அரசியல் கட்சி கொள்கைக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழறது ஆமையும் முதலையும். அதெல்லாம் 100 வருஷம் 150 வருஷம் சப்ஜெக்டு. அதோட ஆயுசு கூட. அது எல்லாத்தையும் பார்க்கும், 3 தலைமுறையை பார்க்கும் ஆமை. பல வருஷமாக மைண்டில் மெமரி ஆகி அது வந்து ஒரிசா கோஸ்ட்டு, ஆந்திரா கோஸ்ட்டு, இது கேரளா கோஸ்ட்டு, இது தமிழ்நாடு கோஸ்ட்டு பார்த்து பள்ளம் தோண்டி முட்டை இட்டுட்டு மூடிட்டு அது வெளிச்சத்தை பார்த்தோம்னா அந்த கடலை பார்த்துட்டு என் குஞ்சுங்களை பார்த்துக்க தாயேன்னு சொல்லிட்டு அது பாட்டுன்னு போயிடும். அந்த டெம்பரேச்சர் இருக்குது இல்லைங்களா, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆண் ஆமை பெண் ஆமை பொரிக்கும். அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது.
பொரிச்ச உடனே அது குட்டி குட்டியாக இருக்கும். அப்படியே விட்டா நரி, நாய், காக்கா, கழுகுலாம் சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு அதை வனத்துறை என்ன பண்ணுவாங்க, எடுத்து பதப்படுத்தி ஒரு இடத்துல வச்சு ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அது கண்ணுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு 2-3 நாளில் அது மாதிரி சேர்த்து விட்டுருவாங்க. இது எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தாருல, அவருக்கு தொழில் சொல்லி கொடுத்தாங்களா, அதுக்கு முன்னாடியிலேருந்து நடக்குது வனத்துறையில். விஜய் அண்ணாவோட அந்த மாற்றத்தை பாருங்க. மான் குட்டி போட்டு பால் குத்துதுன்னா விஜய் அண்ணா ஆட்சியில் பால் குத்துது மாடு. சிறுத்தை புலி டைகரோட பாப்புலேஷன் விஜய் அண்ணா தாவே காட்சியில் பார்த்தீங்களா, 300 இருந்த புலி 350 ஆச்சு. அதாவது அது அட்லீஸ்ட் காட்டை விட்டுருங்க, நாட்டை என்ன வேணால் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தெரியலன்னா தெரியாத விஷயத்துக்கு போகாது, பேரை கெடுத்துக்காது. இது விஜய் சாருக்கு நல்லது. உங்களை யாருன்னா பாராட்டினாங்கன்னா கூப்பிட்டு கொட்டு நறுக்கு நறுக்குன்னு கொட்டுங்க. ஏன்பா இப்படி பண்ணுற, ஏன்பா அண்ணன் பேரை கெடுக்கிற, கேளுங்க, உரிமையாக கேளுங்க. எங்ககிட்ட தான் பேச உங்களுக்கு கஷ்டம். போதும், இன்ஸ்டாவில் போட்டிங்க, படித்தவர்களுக்கு சீட்டு நிறைய கொடுத்தாரு, ஏழைகளுக்கு நிறைய சீட்டு கொடுத்தாரு, கல்வி தகுதி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுத்தாரு, ஊழல் குற்றச்சாட்டு இல்லாதவங்களுக்கு சீட்டு கொடு, எல்லாம் பண்ணிவிட்டு கல்வி தகுதி குறைவு, கேஸு நிறைய, பணக்காரர்கள் ஜாஸ்தி, கட்சி விட்டு வந்தவங்க ஜாஸ்தி. இப்போ அமைச்சர் பதவியும் வந்து ஒரு சில, அதாவது இப்போ புஷியானந்த் மீது எதுவும் வழக்கு இல்லை. ஆதவர்ஜுன கேன் வி சே ஹி ஹேஸ் அ வெரி க்ளீன் பொலிட்டிக்கல் இமேஜ். விசிகாவில் இருந்தவர், டிஎம்கேவோட பழகுனவர். உங்கள் பாஷையில் சொன்னால் தீய சக்தி. ட்ரைனிங்கே தீய சக்தியில் தான், கேம்பே எங்கே, அவர் அரசியல்வாதியாக தயாரானதே தீய சக்தியோடு தான். இன்னைக்கு தீய சக்தியை கூட வச்சுனுங்கிறீங்க. கேட்டால் அது மெழுகுவத்தி சக்தின்னு வைங்க. இப்போ இவர் செங்கோட்டையன் வாச்சாத்தி கேஸ் தெரியுமா, சிபிஎம் கூட கூட்டணி கொடுத்துக்கிறாங்களா, அவங்களை கேளுங்க, வாச்சாத்தின்னா என்ன சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணுறீங்க ரைட்டு. எதுக்கு இன்னமும் அந்த விளம்பரமோ, ஆமாம் கொஞ்சம் இவர் ஆர்டர் கொடுத்தாரு விட்டார், அப்புறமா வந்து வைன் ஷாப் டைமை மாற்றுறாங்க, 10 ரூபா யாருமே வாங்குறதே இல்லை, எல்லாரும் பயப்படுறாங்க, லஞ்சம் வாங்குறவங்களாம் தொட நடுங்குறாங்க. எங்கே காட்ட சொல்லுங்கள் போய். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கடைசியாக ஒரு 10 நாள் இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும் வீடு, ஜனங்களை போய் வெளிப்படையாக உங்களுக்கு எதுவும் ஆகாது, 1 லட்ச ரூபா பரிசு, நீங்கள் லஞ்சம் குத்திங்களா இல்லையா, அதுக்கு எதனா ப்ரூஃப் இருந்தால் 1 லட்ச ரூபா உங்கள் லஞ்ச பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு ஒரு ஆர்டர் போட சொல்லுங்கள். எத்தனை பேர் லஞ்சம் கொடுத்துருப்பாங்கன்னு வெளில வரும். எத்தனை பேர் இதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு நாள் முதல்வன் படம் பார்த்தீங்களா, படம் மாதிரி தானே போகுது. அட்லீஸ்ட் அர்ஜுன் படத்தை திருப்பி போட்டு அது பண்ணுங்களா, அவர் படத்தை, ஆக்ஷன் கிங் படத்தை. அது சொன்னது ஒன்று, செய்யறது பார்த்தா வேற யாரு. அதுதான் அங்கே சிக்கல். மற்றபடி அவர் மீது வந்து இவரும் அதே அரசியல் தான் பண்ணுறாரு, என்னோட பார்வையாது. சார், கேரளால காங்கிரஸ் கட்சி சார்பாக பதவியேற்பு விழா நடந்தது, முதலமைச்சர் பதவியேற்பு விழா. அதுக்கு விஜய் அவர்கள் போவாருன்ற எதிர்பார்ப்பு அதிகப்படியாக இருந்தது காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்கிற பட்சத்தில். அது ஏன் போகலைன்றது ஒரு கேள்வியாக எழுது. இப்போ அது கேள்வி என்பது நியாயமான கேள்வி, ஏன் போகலை அப்படின்றது. ஏன்னா வந்து கருத்து வேறுபாடு கேரளா முதலமைச்சருக்கும் விஜய் அவர்களுக்கும் இல்லை. ஒரு பக்கத்தில் இருக்கிற 2 மாநில முதலமைச்சர்கள் வந்து ஒரு நட்பு பாராட்டுறாங்க, பரஸ்பரமாக பழகுறாங்க அப்படின்னா நாட்டு மக்களுக்கு அது நல்ல செய்தி. இப்போது கேரளாவுக்கும் நமக்கும் பார்டரில் இருந்தால் ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நம்ம பேசிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கேரளாவில் கோழிக்கறி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கழிவு, மருத்துவ கழிவுலாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்டரில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு போயிட்டு பேசிட்டு ஒரு சிஎம் கூட, சார் இது அடிக்கடி ஒரே நான்சென்ஸாக இருக்குது, இது மாதிரி பண்ணுறாங்க, இது பிரச்சனை வருது, இது கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஓவர் ஃபோன் பேசினாருன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. இல்லை இது மாதிரி வந்து கொட்டினாங்க அப்படின்னா நான் நடவடிக்கை எடுப்பேன், அது உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும், அது பார்த்துக்கங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை, இருக்கிற பிரச்சனையே தீர்வு இருக்குது. இது மாதிரி சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய விஷயமா இருக்கிற முல்லை பெரியாறு தண்ணி பகிர்வு, அதுக்கப்புறம் டேம் செக்யூரிட்டி பில்லு, நம்மளோட அணையை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அவங்களோட அணையை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அவங்களோட அணை ஒரு சிலது நம்ம கட்டுப்பாடில் இருக்குது, நம்மளுக்கு இருக்கிறது அவங்களோட கட்டுப்பாடில் இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் மாதிரி நிறைய இருக்குது. சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் கோரிக்கைகள்ன்றது ஒரு பக்கம், இதில் ஏதாவது ஒரு அரசியல் கணக்கு இருக்குது, பயம் இருக்குது. ஏன்னா இந்த இவர் சதீஷன்ஜியை போய் பார்த்தா மோடிஜி எப்படி ஏற்றுக்குவார், மோடிஜியை நம்ம எதிர்க்கக்கூடாது, நம்ம அப்படியே கொள்கை அரசியல் எதிரி அப்படியே சொல்லி இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது கொஞ்சம் ஓவர் ஜாஸ்தி பண்ணிட்டோன்னா சிக்கல் ஆயிரும். நான் அதை அப்படி தான் பார்ப்பேன் விமர்சனம் வைக்கிறதுனால. ஏன் அப்படின்னா இங்கே போய் இவரை பார்த்தா அங்கே ஜி கோச்சிக்குவார். அப்போது ராகுல்ஜி வந்தது சேர்த்துக்கிட்டது கூட ஓகே, அப்போ நீங்கள் காங்கிரஸோட ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போவீங்க பழகுவீங்க அப்படின்னும் போது, இன்னொன்று காங்கிரஸ்க்கு வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிகராக காட்டணும், அதை வைத்து வர தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கணுன்ற அந்த ஆசை இருக்குது. ஆல்ரெடி கமல் மீதும் அவர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அவர் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு தான் அவர் கொஞ்சம் அதிகமாக எண்ணத்தை அப்புறமா வெளிப்படுத்தினார். ஆனால் அவரும் போய் ராகுல் காந்தியெல்லாம் பார்த்தாரு. ராகுல் காந்திக்கு எப்படின்னா
காங்கிரஸ் கட்சியில் யாருன்னா வந்து ஒரு பிரபலம் கட்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சச்சின் டெண்டுல்கருக்கு தூக்கி ராஜ்யசபா கொடுக்குறது, அப்புறம் அவர் பார்த்தா வேற எதுலேயோ பெரிய ஆளாக இருப்பார், அவரு தூக்கி ராஜ்யசபா கொடுத்து அவர் இது பண்ணுறது, இது பிஜேபியும் பண்ணியிருக்குது. இப்போ ஐயா இளையராஜாவுக்கு வந்து எம்பி கொடுக்குறாங்க இல்லையா, என்ன புண்ணியம் அதனால்? சரிங்க, அவரோட பாட்டுக்கு நான் அடிமை. அதாவது ஐயா இளையராஜாவை பற்றி அவரோட மியூசிக்லேயோ அவரோட இதுலேயோ சொல்கிறதுக்கு எனக்கெல்லாம் வந்து பேசுறதுக்கு நாக்கே வராது. ஏன்னா அது கடல். எனக்கு வந்து ஏதோ நான் புல்லாங்குழல் ஓய்வு நேரத்தில் வாசிப்பேன். எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும். ஒரு கீர்த்தனை இல்லை வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயம் வாசிக்கிறது தான் இது பண்ணுவோம். அதேமாதிரி கானா பாட்டம் பாடுவேன் நான், வட சென்னையில் இருக்கிறவன். நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். இது மண்ணு அந்த விஷயத்தில் அவரை பேசுவேன். ஆனால் அவருக்கு அரசியல் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை விமர்சனம் பண்ணுவேன். ஏன்னா அரசியல் என்ன, மக்கள் பிரச்சனை பேசணுன்றது எனக்கு தெரியும். என்ன மக்கள் பிரச்சனை பேசியிருக்கிறாங்க சச்சின் டெண்டுல்கரும் இல்லை அரசியலில் க்ளோஸாக இருக்கிற ஐயா இளையராஜா அப்படின்னு அந்த கேள்வி வருதுல்ல, அது நியாயமான கேள்வி தானே. இப்போ ஒரு தனி தீர்மானம் வருது, ஒரு மசோதாவை கொண்டு வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சரி செஞ்சு கொடுக்குறீங்கன்னா அது அரசியல்வாதி. அப்படி உங்களோட பங்களிப்பு என்ன அரசியல்? இதெல்லாம் கேள்விகள். அப்போ இப்போ விஜய் இப்போ காங்கிரஸை பொறுத்தவரை என்னென்னா, இந்த மாதிரி முக்கியஸ்தர்கள், விளம்பரமாக இருக்கிறவங்க, இந்த சினிமா நடிகர்கள், இந்த ஸ்டார்ஸ் யாருன்னா வந்து அவங்கள வச்சு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு குறுகிய பார்வை அந்த கட்சியில் ரொம்ப நாளாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ராஜ்யசபாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செலிபிரிட்டியெல்லாம் போடுவாங்க, கட்சிக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி நிறைய இடத்துல சிதைந்ததுக்கு காரணமும் அதுதான். இவருக்கு கொடுத்தாங்க பதவி, சசி தரூருக்கு. நுனி நாக்கில் சூப்பராக ஆங்கிலம் பேசுவார். 100 விழுக்காடு அவர் காங்கிரஸ்காரராக இருக்காரா? பிரவீன் சக்கரவர்த்தி உழைக்காதவர், இன்னைக்கு திமுகவோட பிரச்சனையை பண்ணி எல்லாத்தையும் ஈர்த்து விட்டு போயிட்டாரு. இதனுடைய பாதிப்பு வர தேர்தலேருந்து பார்ப்பீங்க. சரி, இறுதியா ஒரு கேள்வி. ஃபாரின் நேஷனல்ஸ் நிறைய பேர் இங்க ஓட்டு போட்டதா ஒரு சர்ச்சை வந்தது. இந்த மைய வச்சு கண்டுபிடிச்சாங்க ஏர்போர்ட்லன்ட்டு. இப்ப காவல்துறையினர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இவங்களுக்குலாம் யாராவது ஃபண்ட் பண்ணியிருக்காங்களா, ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்களான்ற ஆங்கிளில் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது பல நாடுகள், ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, யூகே, இப்படி பல நாடுகள்ல இருந்து பல பேர் வந்திருக்காங்க. நிறைய பேரு இந்த மைய வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்றதால புக் பண்ண டிக்கெட்ஸை கேன்சல் பண்ணி இருக்கிறதாவும் செய்திகள் வந்திருக்கு. இது எந்த கோணத்துல போகுது சார்? இது வந்து ஒரு மோசமான கோணம் தான் இது. அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க எந்த ஒரு பிரஜைன்றது முக்கியம். பாண்டிச்சேரியில் கூட ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு சிட்டிசன்ஷிப் இருக்கும்போது இங்கே ஓட்டு போடுறது இருக்கா இல்லையான்றது ஒரு சர்ச்சை. அப்போ யார் அலௌடு இல்லை, இல்லை இதுக்கு பின்னாடி யாருன்னா அவங்கள கூட்டு வந்து ஓட்டு போட வச்சாங்களா அப்படின்ற கோணத்தில் விசாரிக்கிறாங்க. இது ஒரு வேலை ஃபண்டிங்கும் பண்ணியிருப்பாங்களான்றதை நாங்க ஆராயிரோம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இது நடந்திருக்க கூடாது. இதுக்கு முன்னாடி நடக்கல. அது இன்னொன்றுங்க, ஒரு டிவிகேல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அவங்க இன்ஸ்டாலெல்லாம் பகிர்ந்தாங்க. எங்களுக்காக வந்து வெளிநாட்டு மக்கள்லாம் வந்து ஓட்டு போட வராங்க கொள்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருந்தது. பட் அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. பட் எதுக்காக இந்த தேர்தலுக்கு இவ்வளோ பேர் வந்தாங்க, என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இதே வெளிநாட்டிலலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தால் இட்ஸ் கால்ட் அஸ் ரிகிங் தியர் எலெக்ஷன்ஸ். சீரியஸ் பிரச்சனை அது. அவங்க தேசத்துக்கு எதிராக கூட அதை பார்ப்பாங்க. இங்கேயும் அப்படிதானே சார் பாக்குறோம். ஏன்னா அவங்க கொடுத்த டெக்ளரேஷன் வந்து தப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஓட்டர்ஸ் ஐடி சரண்டர் பண்ணிட்டு தான் அவங்க ஃபாரின் சிட்டிசனா ஆயிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரோல் லிஸ்ட்ல அவங்க பேர் வந்ததே தப்பு தான். ஸோ இதெல்லாமே ஒரு அஃபென்ஸா தானே சார்? அதாவது எப்படின்னா, நம்ம ஊருக்காரங்க இங்கே வந்து எச்சத்து போவாங்க, பிளாஸ்டிக் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. சிங்கப்பூர் போனால் இந்த ஊர் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பயபக்தியாக இருப்பாங்க. இந்தியா அப்படின்னாவே கொஞ்சம், அதுவும் வெளிநாடுக்கு போயிட்டா இந்தியாவை ரொம்ப மட்டமாக நினைக்கிறது. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெருமை. பெற்ற தாய்நாடு வந்து மோசமாக இருக்குதுன்னு அது பெருமையாக போய் வெளியில் போய் பேசுறது. எல்லாரும் அந்த தப்பு பண்ணுறதில்ல, ஆனால் கொஞ்சம் பேர் அதை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எதனா வந்து இந்த மாதிரி ஓட்டு போட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நாடு வந்து சூப்பராக ஆகணும் அப்படின்றது. நாடு சூப்பராக இருக்கணும்னா அங்கே இருக்கிற இடத்துல நாட்டோடு நின்று வீட்டோடு இருந்து அதை சுத்தம் பண்ணுறது தான் ஒரு சிறப்பாக இருக்கும். அது பார்க்கணும். இது கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. ஏன்னா இது ரிகிங் ஆகிருக்கு, இல்லை யாருன்னா ஃபண்டிங் பண்ணியிருக்காங்கன்னா அது இந்த சீரியஸ் ப்ராப்ளம். அது தெரியல, விசாரணையில் இருக்குது. விசாரணை முடிவுக்கு வந்தோடனே தான் நம்ம பார்க்கணும். நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.